அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு நாள் பற்றின முழு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு தினம் அப்படிங்கிறது ஜூலை 18ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நாளை எப்படி சூஸ் பண்ணாங்க, ஏன் வந்து நம்ம ஜூலை 18 வந்து தமிழ்நாடு நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் பார்த்துக்கலாம். இது சம்பந்தமாக தேர்வு நோக்கில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் தேர்வுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய சில தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா மதராஸ் மாகாணம் எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மதராஸ் மாகாணமாக இருந்தது. இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு பிறகு அது மெட்ராஸ் ஸ்டேட், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்திருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது மெட்ராஸ் ஸ்டேட்டாக வந்து மாறி இருக்கும். அப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிறது மாறிச்சு. ஸோ இந்த ஒரு ஆர்டரை வந்து நான் அப்படியே சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் வரிசையாக கேட்டுக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா. ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ பெயர் மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுறாங்க. தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சரியா. இந்த தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பண்ணுறோம் ஜூலை 18ஆம் தேதி. ஏன் அந்த டேட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் பெயர் தான் வந்து என்னது, சங்கரலிங்கனார். சரிங்களா. அவர் வந்து 1956 அக்டோபர் 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்து இதுக்காக இறந்திருப்பார். ஸோ அதை பற்றி அவரை பற்றி கொஞ்சம் தனியாக ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல வந்து நம்ம இந்த பெயர் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்மானம் டிஎம்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1957 கொண்டு வரும். சரிங்களா. ஸோ வாக்கெடுப்பு நடத்தல அது வந்து அந்த தீர்மானம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். அப்புறம் சோசியலிஸ்ட் கட்சி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய எம்எல்ஏ வந்து சின்னதுரை 61 கொண்டு வருவாங்க. அதுவும் தோல்வி. கம்யூனிஸ்ட் கட்சி பூபேஷ் குப்தா ஒரு தனிநபர் மசோதாக ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1963 அதுவும் தோல்வி. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1967 டிஎம்கே ஆட்சிக்கு வருதா. ஸோ அண்ணா வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு தலைமை செயலகம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். அதன் பிறகு 1967 ஜூலை 18 வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாரும் முழுமனதாக வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். இந்த நாள் 1967 ஜூலை 18 இந்த நாள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தமிழ்நாடு நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இருந்தே தமிழ்நாடு நாள்னு சொல்லிட்டாங்களா? இல்லை, பெயர் மாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். சரிங்களா. பெயர் சூட்டப்பட்டது, எல்லாரும் வந்து ஓகே தமிழ்நாடுங்கிற பெயரை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா. ஸோ அதன் பிறகு 1968 பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 23 நாடாளுமன்றத்தில் இதுக்கான மசோதா கொண்டு வரப்பட்டு அதுவும் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதி பெயர் மாற்ற விழா அப்படிங்கிறதும் அந்த வருஷம் 1968 நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். டிசம்பர் 1 பெயர் மாற்றத்துக்கான விழாவும் நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம். பட் அஃபீஷியலாக பெயர் சூட்டப்பட்டு அதிகாரபூர்வ அறிவிப்பு இல்லை அஃபீஷியலாக வந்து நடைமுறைக்கு வந்தது என்ன, இந்த டேட்லேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு டேட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் 1969 ஜனவரி 14. 1969 ஜனவரி 14 இந்த பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் சரி 2021 வந்து ஸ்டாலின் அரசு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் வந்து ஜூலை 18 வந்து தமிழ்நாடு நாளாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பார். சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நாளே இல்லையா அப்படின்னு ஒரு டேவே நம்ம செலிப்ரேட் பண்ணலையானா, எஸ், அதுக்கு முன்னாடி வந்து 2009 ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போது ஸ்டாலின் அவர்கள் தான் ஜூலை 18 வந்து தமிழ்நாடு நாளாக அறிவிக்கிறார். ஸோ அவர் எப்போ சட்டப்பேரவையில் அறிவிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா அக்டோபர் 9. சரிங்களா. அக்டோபர் 9ஆம் தேதி அறிவிப்பு கொடுக்குறாரு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஜூலை 18 வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், தமிழ்நாடு நாளாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க. சரியா. ஓகே. ஸோ இப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்து மெட்ராஸ் மாகாணமாக மாறுது. இப்போ மெட்ராஸ் மாகாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் அடைந்த போது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. சரியா. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணமாக வந்து இருந்திருக்கும். அதாவது என்னென்ன பகுதிகள், அதில் வந்து மதராஸ் மாநிலம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ஒரிசாவினுடைய சில பகுதிகள் இதெல்லாம் இருக்க உங்களுக்கு தெரியும். சரியா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது மதராஸ் ஸ்டேட், அதாவது மதராஸ் ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாநிலமாக வந்து
1956 நவம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றப்படும். சரிங்களா, மதராஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது மதராஸ் மாநிலம். ஏன் அப்படின்னா அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பகுதிகள்லாம் பிரிஞ்சு போயிடும் இல்லையா. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இவங்கெல்லாம் வந்து பிரிஞ்சிருவாங்க. நம்ம வந்து தனியாக பிரிஞ்சு வரல, மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து அவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க. ஓகேவா. அப்போது அதுக்கப்புறம் இது வந்து தமிழ்நாடு மதராஸ் மாநிலமாக வந்தது எப்பொழுது அப்படின்னா 1956 நவம்பர் 1. இந்த டேட்டும் முக்கியம். சரியா. அடுத்து நான் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஜூலை 18 67. இப்போ அண்ணா வந்து அந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா சட்டப்பேரவையில், அது வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோமா அந்த நாள். சரியா. சரி, இது வரைக்கும் 2019 முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு நாளை வந்து நம்ம வச்சு செலிப்ரேட் பண்ணலை. ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, சரி மொழிவாரி மாநிலங்கள் எந்த நாளை வந்து பிரிச்சிருக்காங்க, மொழிவாரியாக மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1956 நவம்பர் 1 வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க. இந்த நாளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மாநில தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள் அந்த நாளை வந்து என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாநில தினமாக 1956 நவம்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருப்பாங்க. சரியா. அதாவது நவம்பர் 1 வந்து மாநில தினமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் முன்னாடி சொன்னேன். அப்போது 2021 ஸ்டாலின் கவர்மெண்ட் வரும்போது, அவர்களுடைய கவர்மெண்ட் வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஜூலை 18. சரி, ஒரு நம்ம வந்து ஒன்றும் மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரல, நம்ம அப்படியே தான் இருக்கோம். நம்மக்கிட்ட இருந்து அவங்க வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. நம்ம ஏன் வந்து அந்த நாளை வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதை போய் நம்ம ஏன் வந்து ஒரு நாளாக வந்து கொண்டாடணும். ஸோ நம்ம வந்து நமக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வச்ச அந்த நாளை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கில் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்ட அந்த நாளான 1967 ஜூலை 18 வந்து அறிவிச்சிருப்பார். சரியா, புரியுதா. அப்போது மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மாநில தினமாக 1956 நவம்பர் 1 செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்க, ஏன்னா அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஆந்திரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவிலும் தெலுங்கானா பிரிஞ்சு வந்து ஜூன் 2ஆம் தேதியை வந்து அவங்களுடைய மாநில தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதில் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அப்போது இவ்வளோ தகவல்கள் இருக்குது. சரிங்களா. இப்போ ஏன் வந்து இதுக்கு முன்னாடி என்ன டேட் இருந்தது, ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து நம்ம வந்து இந்த டேட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தகவல். சரிங்களா. ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் இதுதான். ஓகேங்களா. அப்போது தீர்மானம் கொண்டு வந்தது எப்பொழுது, எந்த நாளை வந்து யார் வந்து அறிவித்தாங்க அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இன்னொரு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சங்கரலிங்கனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடுங்கிறது பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. எவ்வளோ நாள் உண்ணாவிரதம் இருந்தாருன்னா 76 days வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருப்பார். சரியா. ஸோ அவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். சரிங்களா. அவர் 1895 ஜனவரி 26ஆம் தேதி பிறந்தவர். ஸோ அவர் எப்போ இறக்குறாரு, உண்ணாவிரதம் அக்டோபர் 13ஆம் தேதி இறந்துடுறாரு. 1956 ஜூலை 27ஆம் தேதி உண்ணாவிரதம் ஆரம்பித்து ஒரு 76 நாட்களுக்கு அப்புறம் அக்டோபர் 13ஆம் தேதி இறந்துடுறாரு. சரிங்களா. அவருடைய தந்தை கருப்பசாமி, வள்ளியம்மை அம்மா. ஸோ அவரை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. நம்ம டீட்டெயிலாக போகல, பேசிக்கான இன்ஃபர்மேஷன். சங்கரலிங்கனார் விருதுநகர் மாவட்டம் 1895 ஜனவரி 26, இறந்தது வந்து 56 மொழிவாரி மாகாணங்கள்லாம் பிரிக்கப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி இவருக்கு யார் முன்னோடி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஆந்திராவை தனியாக பிரித்து கொடுங்க மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு 1952 உண்ணாவிரதம் இருப்பார். அவர் ஒரு 56 days வந்து உண்ணாவிரதம் இருப்பார், பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்காக நிறைய கமிட்டி ஆணையங்கள்லாம் போட்டு, மொழிவாரி மாநிலங்கள் ஆணையம்லாம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அது வந்து சரி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க 1956 நவம்பர் 1. சரிங்களா. ஸோ இந்த நாளை வந்து அவங்களோட மாநில நாளாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவரை பார்த்து ஓகே நம்மளும் வந்து இது வந்து பண்ணலாம், தமிழ்நாடு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருப்பார் 76 days. இவர் எவ்வளோ நாள் உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 days வந்து உண்ணாவிரதம் வந்திருப்பார். இந்த கேள்விகள்லாம் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா. ஓகே. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு PDF, தமிழ்நாடு நாளுக்கான PDF தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது டெலிகிராமில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு அந்த PDF இருக்கும். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். சில தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது போன்ற இன்னும் முக்கியமான தகவல்கள் எல்லாம் வீடியோஸாக வரும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.